நிறுவனம் இங்கு வருவதற்கு அவர்களுக்கான நோக்கம் லாபம். பாஜக அரசு, RSS அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம் தமிழர்களை அழிப்பது, தமிழர்களின் பண்பாட்டை அழிப்பது, தமிழர்களின் பொருளாதாரத்தை, விவசாயத்தை நிர்வாகம் செய்வது. ரெண்டு பேருக்கு நோக்கம். ஒரு கார்பரேட்டுக்கும் ஒரு காவி பாய்ச்சலுக்கும் ஒரே நோக்கம் தான், தமிழ்நாட்டை வீழ்த்துவது, அழிப்பது, லாபம் சம்பாதிப்பது. இந்த நோக்கத்தில் தான் அவர்கள் வருகிறார்கள். இதை நாம் தீவிரமாக எதிர்க்க வேண்டும். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடுறாங்க, பெடரல் ஸ்டேட் சொல்றாங்க. ஆனா இங்கு 2023 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க மோடி அரசு. என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த மாதிரி கனிம வளங்களை ஏலம் விடும் அதிகாரம் என்பது முழுக்க ஒன்றிய அரசிடம் இருக்க வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்து 2023 நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த மாநிலத்துல இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது, அதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்ப இது இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடுன்னு சொல்வதற்கான யோக்கியதை எங்கே இருக்கிறது? இன்னைக்கு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். சட்டசபை தீர்மானம் தமிழ்நாடு அரசு நமக்கு ஆதரவா இருக்கு மட்டும்தான் காட்டும். மற்றபடி சட்ட ரீதியாக சட்டசபை தீர்மானத்திற்கு எந்த வலுவும் கிடையாது. ஈழப்பட்டு பல்வேறு பிரச்சனையில தீர்மானம் போட்டிருக்காங்க, ஒரு வலுவும் கிடையாது. அமைச்சரவையை கூட்டி பாலிசி டெசிஷன் எடுத்து கன்சல்ட் எடுப்பதை நாங்கள் தமிழ்நாட்டு அரசு கொள்கை ரீதியாக மறுக்கிறது என்று தீர்மானத்தை நிறைவேற்றி பாலிசி டெசிஷன் எடுத்தால்தான் இது இங்கு வராது. அதை அமைச்சரவை கூட்டி எடுக்கிறதா லீகலா வேலிடு சட்டப்படி செல்லும். அதை அவர்கள் செய்ய வேண்டும். செய்யும் வரையில் நமது போராட்டம் நீடிக்க வேண்டும். இது மட்டும் பத்தாது. சென்னை போராட்டத்தில் எப்படி மக்கள் திரண்டார்களோ, இது ஒட்டுமொத்த மதுரை அளிக்கும் திட்டம். மதுரை மட்டும் இல்ல, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கையில 38,000 ஏக்கர் தோழர்கள் பின்னாடி பேசுவாங்க. 38,000 ஏக்கர் இதிலே அழிய போகிறது. 5,000 ஏக்கர் அழிப்பதற்கான திட்டமாக இது வருகிறது. எனவே நம் களத்தில் இருப்போம், போராடுவோம். மக்கள் சக்தியை மீறி எவனும் கிடையாது. அது மோடி நம்மளுக்கு தீவிர எதிரியாக பாஜக தான் இருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்துவோம். வேதாந்தம்